செவன்னு அங்கே வாருங்க எள்ளு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. சிவப்பு ரக எல்லை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. 16/5/2025ங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு ரக எள்ளு என்ன விலைக்கு போச்சு, கருப்பு ரக எள்ளு என்ன விலைக்கு போச்சுங்கன்னு முழு வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த கீழே இருக்கிற லைக் பட்டனை மட்டும் தயவுசெய்து லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு முழு வீடியோவும் பாருங்கள். நிச்சயமாக இது எல்லாமே விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் இதை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு. ஆமாங்க, மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலமாக விவசாயிகளுக்கு அனுப்புவீங்க. வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா இருக்கிறவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க. விற்பனை ஏலமெல்லாம் முடிஞ்சுங்க. எள்ளெல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து எள்ளு கொள்முதல் பண்ணி ஒரே இடத்துல கொட்டி அவங்க வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஈரோடு அந்தாஸ் வீலர்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கமிட்டி நிலம்பரம் தேங்காய் பருப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளு, நிலக்கடலை, அதே மாதிரி வியாழக்கிழமை மணிக்கு வாழைத்தாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பதிவு பண்ணுறோம். குறிப்பாக விவசாயிகள் நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம இந்த மார்க்கெட் கமிட்டி கூட பார்த்தீங்கன்னா போன வாரம் குளித்தலையிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. சேலத்துலேருந்து கொண்டு கருப்பு ரக எள்ளு என்ன அதிகபட்ச விலை என்ன, குறைந்தபட்ச விலை என்ன, அதே மாதிரி சிவப்பு ரக எள்ளு குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை என்னன்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணுறோம். நீங்கள் வந்து எள்ளு சாகுபடி பண்ணியிருப்பீங்க, அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ விற்பனைக்காக கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மார்க்கெட் நிலவரம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்து பாருங்கள். இன்றைக்கி இந்த நிலவரம் எப்படி போயிருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமுங்க. பார்த்துருக்கிற சிவப்பு ரக எள்ளுங்க விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணி எல்லா எல்லையும் ஒரே இடத்துல கொட்டியிருக்கிறாங்க. இந்த எல்லை கொட்டி ஒன்றா கலந்து மறுபடியும் சாக்கில் நப்பி லோடு பண்ணி கொண்டு வியாபாரிகள் வந்து தனியாக அவங்க வாங்கின எள்களையெல்லாம் வந்து தனித்தனியாக குட்டானா போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டான் இருக்கும். அதே மாதிரி சிவப்பு ரக எள்ளு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டான் இருக்குதுங்க. இது ஒரு வியாபாரி வாங்கியிருக்காங்க. இந்த குட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி வாங்கியிருக்கிறாங்க. வாங்க சௌக்கியங்க. வீடியோ பார்க்குறீங்களா? இல்லை இப்படி ஜம்முன் இருக்குது வருது கருப்பா. நல்லா இருக்குதுங்க. ஆனால் நீ அண்ணா யூடியூப்பில் போடுறேங்கண்ணா. இது வந்து ஒரு மூட்டை எத்தனை கிலோங்க? இது 50 கிலோங்க. 50 கிலோ மூட்டைங்களா? இப்போ பிடிச்சி வச்சுக்கோ. இது ஒரு மூட்டை 50 கிலோங்களா? ஆமாங்க. இங்கே இருக்கிறது ஒரு 50 கிலோங்களா? விவசாயிகிட்ட இருந்து வாங்கி வியாபாரிகள் வந்து 50 கிலோ மூட்டையாக பிடிச்சி பேக் பண்ணுறாங்க. 50 கிலோ 76 கிலோ. 50 கிலோ 76 கிலோங்களா? செங்கூர் கலைக்காச்சுங்களா? அல்றீங்க இப்போ? அல்லுங்க. சிவப்பு ரக எள்ளு தான் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாயிட்டு வாங்கி ரக வாரியை பிரித்து வச்சுருப்பாங்க. சிவப்பு வாங்கினாங்கன்னா சிவப்பு தனியாக ஒரு குட்டானில் கொட்டி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு ரக எள்ளு இது வந்து அப்படி பேக் பண்ணுறாங்க. இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 50 கிலோ மூட்டைங்க. 50 கிலோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்காத மாதிரி சாக்கில் பிடிச்சிக்குவாங்க. இது 50 கிலோ மூட்டைங்க. இது எத்தனை மூட்டைங்கண்ணா? 76 கிலோ கருப்பு ரகா. 76 கிலோ அப்படிதாங்கண்ணா. சூப்பர். ஃபுல்லாக சிவப்பு ரக எள்ளுங்க. மழை ஓலை குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன பேக் ஆகுதா? சிவப்பு ரக இல்லைங்க. மணிமணியாக எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே தொட்டு போட்டு வச்சுக்கலாம். கலர்னா கலர் அப்படியே ஒரு கலரு செவன்னு இருக்குது பாருங்க. இல்லை ஒன்றா கலக்குறீங்களா? ஏங்கண்ணா எல்லாம் குட்டா வாங்கி போடுறது பூரா கலக்குறீங்களா?
அப்போ தான் கலந்து வரும். ஆவரேஜ் வரும். செங்கூர் எள்ளு, சிவப்பு ரக எள்ளுன்னு சொல்லுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் முதல்ல நம்ம வீடியோ பார்க்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கருப்பு ரக எள்ளு நிறையா வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கருப்பு ரக எள்ளு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே கார்த்திகை மாதம் முதல்ல ஒரு கார்த்திகை மார்கழி 10 தேதி வரைக்கும் நம்ம ஊரில் எல்பிபி பெல்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு ரகம் பண்ணுவோம். மார்கழி முதல்ல நம்ம வந்து சிவப்பு ரகம் போடுவோம். அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியில் நம்ம வீடியோவில் கருப்பு ரக எள்ளு அதிகமாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக சிவப்பு ரக எள்ளு வந்திருக்குதுங்க. சிவப்பு ரக எள்ளு என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத தான் இருக்கிறோங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு அன்றாடம் சமையலை பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் வந்து அருமையான நல்லெண்ணெய் இது போன்ற தரமான எள்ளுலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோடு தான் நம்ம சேனல் இருந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போங்க எள்ளோட விலைப்பட்டியலில் பார்த்தலாமுங்க, ஒவ்வொரு ரகமாக பார்த்தலாமுங்க. சிவப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 141 ரூபா 72 பைசாங்க ஒரு கிலோவுக்கு. அதே மாதிரி சிவப்பு ரக எள்ளு குறைந்தபட்ச விலைங்க 93 ரூபா 42 பைசாங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 123 ரூபா 62 பைசாங்க. இந்த வரைக்கும் சொன்னது சிவப்பு ரக எள்ளோட விலைப்பட்டியலுங்க. இப்போ கருப்பு ரக எள்ளோட விலைப்பட்டியலில் பார்த்தலாமுங்க. கிலோ ஒன்றுக்குங்க அதிகபட்ச விலையாக 169 ரூபா 20 பைசாங்க. குறைந்தபட்ச விலை 100 ரூபா 39 பைசாங்க. சராசரி விலை 130 ரூபா 90 பைசாங்க. அதே மாதிரி வெள்ளை ரகம் கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகள். அது பாருங்க அதிகபட்ச விலை 117 ரூபா 49 பைசாங்க. குறைந்தபட்ச விலை 113 ரூபா 42 பைசாங்க. சராசரி விலை 114 ரூபா 42 பைசாங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 900 மூட்டைகள் விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள் வந்து ஏராளமான விவசாயிகள் வந்து எள்ளு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விலைப்பட்டியல் தான் நம்ம பார்க்குறோமுங்க. நிச்சயமாக அது இந்த விலைப்பட்டியல் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அருமையான ஒரு தகவலுங்க இது. நம்ம ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வெள்ளிக்கிழமை எள்ளு மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற மார்க்கெட் கமிட்டி. அதாவது விவசாயிகள் பெரும்பாலான விவசாயிகள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட இங்கிருந்து கொண்டு வராங்க. முதலே சொன்ன மாதிரி தானுங்க சேலம்ங்க, லாலாப்பேட்டை, கரூர் இந்த பகுதியிலேருந்து ஏராளமான விவசாயிகள் கொண்டு வராங்க. பொதுமக்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல மெசேஜாக இருக்குங்க. ஒரு எள்ளு கொள்முதல் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் கமிட்டியான நம்ம மார்க்கெட் கமிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சிவகிரிங்க. ஈரோட்டிருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சி, எலுமாத்தூர், சிவகிரிங்க. நீங்கள் வந்து கரூர், திருச்சியிலேருந்து வரவங்க வந்து தென் மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டத்தில் வரவங்க திருச்சியிலேருந்து கொண்டு வரவங்க நினச்சிங்கன்னா திருச்சி, கரூர், கொடுமுடிக்கு அடுத்து சிவகிரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 குடோன் இருக்குதுங்க. வெயில் அடித்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, மழை பெஞ்சாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எள்ளு நலையாமல் பத்திரமா பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் எள்ளு கொண்டு வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விற்பனைக்கு கொண்டு வரோம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமையும் கொண்டு வந்துடலாமுங்க. வியாழக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் இறக்குவாங்க. வியாழக்கிழமை கொண்டு வர முடியல உங்களுக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் கூட நீங்கள் கொண்டுக்கிட்டு வரலாமுங்க. எள்ளு கொண்டு வந்து ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வியாபாரிகள் வந்து எள்ளை தரத்தை பார்த்து அவங்க வந்து விலை குறிச்சிட்டு போவாங்க. ஏலம் வந்து மறைமுகமாக தான் நடக்குமுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெல்லாம் அறிவிச்சிருவாங்க. நமக்கு வந்து நான் வரும்போது பேங்க் பாஸ்புக்கு ஆதார் எண் கொண்டு வந்தோம்னா நம்ம எல்லாம் போட்டுட்டுங்க, எடை போட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாமுங்க. ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. ஒரு அருமையான மார்க்கெட் கமிட்டி, பழமையான மார்க்கெட் கமிட்டி, புகழ்பெற்றதுங்க தமிழ்நாடு லெவலில். நீங்கள் இந்த பேர் சொன்னாங்க 2-3 வாரத்துக்கு முன்னாடி உங்கள் சேனலை பார்த்து வந்தவொடனே நீங்கள் எல்லாம் விற்பனைக்காக கொண்டு வரோன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வரலாமுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. 4 விவசாயிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க. நிச்சயமாக நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.